வெல்கம் டு ராஜபாளையம் ரெசிபீஸ். இன்றைக்கி ஹெல்த்தி பிரேக்ஃபாஸ்ட்டில் வெறும் ஃப்ரூட்ஸ் மட்டும்தாங்க. நீங்கள் இந்த மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. இங்கே பாருங்கள், மாம்பழம், பேரிச்சம்பழம். மாம்பழமும் மாதுளம் தான் ஃபஸ்ட்டு பண்ணேன். ஆனால் வெள்ளரிக்காய் இப்போ ஃப்ரெஷ்ஷாக இப்போ தான் கொண்டு வந்து கொடுத்தாங்க. அதனால் நீங்கள் இப்படி வச்சுருக்கேன். நீங்கள் அது சாப்பிட பிடிக்காட்டி நீங்கள் அதை எடுத்து ஒரு ஜூஸ் கூட போட்டு குடிச்சிடலாம். அதுக்காக இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்க. நான் இன்றைக்கி சாப்பிட தான் போகிறேன், ஜூஸ் எல்லாம் போடலை. ஏன்னா ஜூஸ் போட்டால் அதில் கொஞ்சம் சர்க்கரையோ தேனோ எல்லாம் கலக்குது. அதனால் நான் எல்லாமே இப்படி தான் சாப்பிட்றேன். ரொம்பவே சூப்பராக இருந்தது. இந்த மாம்பழம் நேற்று சாமி கும்பிட்றதுக்காக வாங்கினதுனால மாம்பழம் கிடைச்சிது. ஒரு 3 பேரிச்சம்பழம், மாம்பழம். இதுவே ஃபில்லிங்காக தான் இருக்கும். எக்ஸ்ட்ரா அடிஷ்னலாக மாதுளையும் வெள்ளரிக்காயும் வச்சுருக்கோம். ஆனால் மாம்பழத்துக்கும் மாதுளைக்கும் ரொம்ப சூப்பரான காம்பினேஷனாக தான் இருந்தது. அதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி சாப்பிட்றோம். காலையில் நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட் இந்த மாதிரி எடுத்துக்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த வெயில் காலத்துக்கு பசிக்க மாட்டேங்குது, சாப்பிட்டாலே பிடிக்க மாட்டேங்குது நமக்கு. அதனால் இந்த மாதிரி செஞ்சு அழகாக நீங்கள் பண்ணி கொடுத்தீங்கன்னா பிள்ளைங்கள்லாம் வேண்டானே சொல்ல மாட்டாங்க. அதனால் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. தேங்க்யூ.